இவர்தான் பேராசிரியர் மனோகர். ஆனா எல்லாரும் அவரை மறதி மனோகர்னு தான் அழைப்பாங்க. ஒரு நாள் தன் மூக்கு கண்ணாடியை தலைக்கு மேலே வைத்துக்கொண்டு, அடடா, என் கண்ணாடி எங்க போச்சு தேடிக்கொண்டே இருந்தாரு. சரி, இத விட்டுட்டு சாருக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சாரு. மொபைல் எடுத்தாரு. ஹலோ சார், நான் மனோகர் பேசுறேன். என் ரிசர்ச் முடிஞ்சாச்சு. பேப்பர் பிரசன்டேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் ரெடி. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். இன்னும் உற்சாகமா பேசுறாரு. அதுக்கப்புறம் மறுமொழி வந்தது. சார், இது பீஸா கார்னர். தப்பா டயல் பண்ணிட்டீங்க. அப்போதான் மனோகருக்கு உண்மை புரிஞ்சது. பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட் சின்னா நம்மட்ட சிரிப்பு சிரிக்கிறான். அவர் முகம் மாறாம, அடடா, அப்போ ஒரு பெரிய பீஸா கொடுத்துடுங்க சொல்றார். அடுத்த நாள் பிரசன்டேஷன் நாள். மனோகரும் சின்னாவும் பெரிய ஹாலுக்குள் வேகமாக நுழைந்தார்கள். சின்னா கேட்டான், சார், எல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டீங்களா என்று. மனோகர் முகம் மாறி, என்கிட்ட நீங்க அந்த கேள்வி கேட்காதீங்க சின்னா சொன்னாரு. சின்னா லேப்டாப்பை இணைத்தார். சார், பாஸ்வேர்ட் சொல்லுங்க. அப்போதான் மனோகர் திகைத்து நின்றார், தடுமாறினார். அடே, பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் மறந்துட்டேனே என்றார். சின்னா முகம் சுளிக்க, சிர், ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அடிக்கடி உங்க பிறந்த தேதியையே, ஏன் உங்க பேரையே மறந்துடுவீங்க. அந்த சொல் கேட்டு மனோகரின் முகம் மலர்ந்தது. அடடா, நினைவு வந்துச்சு. என் பேரின் முதல் 2 எழுத்து, பிறந்த வருடம்தான் பாஸ்வேர்டு. அங்கிருந்த எல்லோரும் சிரிச்சார்கள். மனோகரும் சிரிச்சார். பிரசன்டேஷனும் வெற்றியா முடிந்தது. இப்படிதான் மறதி மனோகர். மறந்தாலும் சிரிப்பை மறக்க மாட்டார்.